அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பயனுள்ள இந்த இருக்கையை நிறுவியுள்ள மதிப்பிற்குரிய டாக்டர் சோமோ இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும், அவர்களின் வாழ்வினையர் டாக்டர் சரோஜா இளங்கோவன் அம்மையார் அவர்களுக்கும், மற்றைய பொறுப்பாளர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆசிரியர் ஐயா அவர்களின் கல்வி பணி. ஏன் கல்வி அவசியம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கிறோம். சமுதாய முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம், மனித குலத்தை மேம்படுத்துதல், சுயமரியாதையை வளர்ப்பதற்கும் கல்வி அவசியமாகிறது. இது அனைத்தும் மக்களுக்கு சென்றடைவதற்கு கல்வி நிறுவனங்கள் ஒரு முக்கியமான அமைப்பாக திகழ்கிறது. ஆளுமை பண்புகளை வளர்க்கிறது. சமூகத்தின் வளர்ச்சிக்கும் ஒழுக்கமான வாழ்விற்கும் துணையாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த கல்வி மிகவும் சமுதாய முன்னேற்றத்திற்கு தேவைப்படுகிறது. இத கல்வியின் சிறப்புகள்: அறிவின் அடிப்படை கல்வி, அறியாமை இருளை அகற்றுவது கல்வி, நன்னடத்தை, சிந்தனை, திறன், ஒழுக்கம் ஆகியவற்றை வளர்ப்பது கல்வி, சமுதாய முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக திகழ்வது கல்வி, நன்மை தீமைகளை பகுத்து காணும் தெளிவு தருவது கல்வியாக அமைகிறது. இது education is the most powerful weapon which you can use to change the world. ஒரு உலகையே மாற்றக்கூடிய அளவிற்கு அந்த கல்வி முக்கியமானதாக நெல்சன் மண்டேலா அவர்கள் கூறுகிறார்கள். Learning gives creativity. Creativity leads to thinking. Thinking provides knowledge and knowledge makes you great. இது நமது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அதே மாதிரி திருவள்ளுவர் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று அறிவின் பெருமையை கூறுகிறார். மேலும் எண்ணும் எழுத்தும் வாழும் உயிருக்கு கண் என்றும் அவர் அதை குறிப்பிடுகிறார். கல்வியின் முக்கியத்துவம் மற்றவங்க யோசிக்கிறதுக்கும் தந்தை பெரியார் அவர்கள் யோசிப்பதற்கும் வித்தியாசம். ஒரு இனத்தை அடிமைப்படுத்த வேண்டுமானால் அந்த இனத்திற்கு கல்வியை மறுக்க வேண்டும். அவங்களை எப்பவும் நம்ம அடிமையா வைத்துக் கொள்வதற்கு. கல்வி அறிவு இல்லாத இனம் தன்னம்பிக்கையை இழக்கும், எல்லாவற்றுக்கும் அச்சப்படும், மற்றவர்களை உயர்வாக கருதும், தாமாகவே அடிமைப்பட்டுவிடும். இந்த கோணத்துல தந்தை பெரியார் அவர்கள் இந்த கல்வியின் அவசியத்தை கூறுகிறார். தொடர்ந்து தந்தை பெரியார் அவர்கள் எப்படியெல்லாம் அந்த கல்வி முக்கியம் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க அப்படின்னா, தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் இருக்கிற பெற்றோர்களுக்கு தண்டனை விதிக்க செய்ய வேண்டும். 6 மாதத்திற்குள் கையெழுத்து போட தெரிந்து கொள்ளாதவர்களுக்கெல்லாம் 3 மாதம் தண்டனை விதிக்கப்படும் என்ற சட்டம் போட்டால் அவர்கள் விழுந்து விழுந்து படிக்க மாட்டார்களா என்று கேட்கிறார். இந்த மாதிரி நம்ம ஒரு இதை ஃபோர்ஸ் பண்ணாதான் அவர்கள் கல்வியை கற்க வேண்டும் அப்படின்னு அவங்க கற்கணுங்கிறத விட அவங்களை எப்படியாவது அந்த கல்வியை பயனை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தந்தை பெரியார் அவர்கள் இந்த மாதிரி சொல்றாங்க. தந்தை பெரியார் அவர்கள் பெருந்தலைவர் காமராசரை ஆதரித்ததற்கும் கொண்டாடியதற்கும் காரணங்கள் பல இருந்தாலும் அவர் செய்த கல்வி புரட்சியே முக்கிய காரணமாக அமைகிறது. ஆனந்த விகடன் தலையங்கம் என்ன சொல்றாங்க, அவருடைய கல்வி வளர்ச்சியை குறித்து குறிப்பிடும் பொழுது காரியம் காமராசர், காரணம் பெரியார் என்று எழுதுறார். அந்த அளவிற்கு அந்த கல்வியின் அவசியத்தை குறித்து தந்தை பெரியார் இடைவிடாமல் வலியுறுத்தி கொண்டே இருந்தார். தந்தை பெரியார் அவர்கள் ஒரு புரட்சியாளர்,
சுய சிந்தனையாளர், களப்போராளி, இயக்கத்தின் தலைவர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் என்று பன்முகம் இருக்கு. அவர்களால், தந்தை பெரியார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பெரியார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் 1955ஆம் ஆண்டும், நாகம்மை ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் 1961ஆம் ஆண்டும் தந்தை பெரியார் அவர்களால் துவங்கப்பட்டது. இதன் அடிப்படையிலே அதை தொடர்ந்து ஆசிரியர் அவர்கள் அவருடைய கல்வி பணி எப்படி நமக்கு அமைகிறது அப்படின்னா, மாணவர்கள் சமூக நீதியோடு கூடிய கல்வியினை பெற வேண்டி, வெறும் படிப்பு மட்டும் இல்ல, சமூக நீதியும் அவங்களுக்கு கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல கல்வி நிறுவனங்களை நிறுவி வழிநடத்தி வருகிறார். அதிலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பார். பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை ஒடுக்குவது சமூக ஒடுக்குமுறையின் முக்கிய காரணம், அது அந்த காரணங்களில் ஒன்று என்பதை தெளிவாக முன்வைக்கிறார். பெண்கள் கல்வி பெற்றால் ஒரு குடும்பம் மட்டுமல்ல, ஒரு சமூகமே முன்னேற முடியும் என்று அடிக்கடி அதை வலியுறுத்தி கொண்டே இருப்பார். ஒரு சமூக ஆர்வலராக, சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர், தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு கோரி போராடி இருக்கிறார். தமிழர் தலைவர் அவர்களின் கல்வி பணி, நிர்வாக சிறப்பு, செயல்பாட்டின் நேர்த்தி ஒற்ற வரியில் கூறணும் அப்படின்னா, ஒரு கல்வி நிறுவனத்தை திறம்பட நடத்துவது எப்படி என்பதை திரு வீரமணியிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்தியாவின் மேனாள் பிரதமர், சமூக நீதி காவலர் விபி சிங் ஐயா அவர்கள் கூறியுள்ளார்கள். எப்படி நடத்தணும், எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத நமது ஆசிரியர் ஐயா அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவங்க சொல்றது. அதுக்கு முன்னாடி ஐயாவுடைய கல்வி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உலக வரலாறு, அரசியல், பொருளாதாரம் பாடப்பிரிவை எடுத்து படிக்கிறார். பல்கலைக்கழக தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று முதல் மாணவராக வாகை சூடி தங்க மெடல் பெறுகிறார். முதுகலை படிப்பும் முடித்து அதன் பிறகு சென்னை சட்டக்கல்லூரியில் சேர்ந்து சட்டமும் பயின்றுள்ளார். ஸோ இதெல்லாம் அவருடைய கல்வி. அதுக்கு முன்னாடியே ஸ்கூல் எஜுகேஷன் 5ஆம் கிளாஸ் வரைக்கும், அப்புறம் ஹைஸ்கூல், இந்த மாதிரி இதுகள்லையும் அவங்க அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளில் படித்து முத்தாய்ப்பாக சட்டம் இந்த மாதிரி பட்டங்கள் பெற்றிருக்கின்றார். ஐயாவின் கல்வி பணி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, முதல்ல யோசிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரியாருடைய கொள்கை, பொது வாழ்வில் அவர் மேற்கொண்ட நீண்ட பயணம், போர்க்குணம், சமூக நீதி சிந்தனைகள், இன உணர்வு, அவர் ஆற்றியிருக்கக்கூடிய அளப்பரிய தொண்டு, நிலைத்த சாதனைகள், ஒவ்வொரு செயலிலும் அவர் சாதித்திருக்கக்கூடியவை, இவைகள் ஓங்கி இருப்பதால் அவர் ஆற்றியிருக்கும் கல்வி பணிகள் உடனடியாக நினைவுக்கு வருவதில்லை. அதை யாரும் ரொம்ப சொல்ல, மற்றபடி சமூக நீதி சிந்தனைகள் அதுதான் மேலோங்கி இருக்கும். 1978ஆம் ஆண்டு அன்னை மணியம்மையார் மறைகிறார். தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் பொறுப்புக்கு அந்த சமயத்துல அடுத்தால வர்றாங்க. ஐயா அவர்களின் கல்வியல் கோட்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னா, சமத்துவ கல்வி, அனைவருக்கும் கல்வி, கல்வி மட்டும் இல்ல, அதுல பகுத்தறிவு, அறிவியல் மனப்போக்கு, சயின்டிபிக் டெம்பர், பெண்களுக்கு முக்கியமாக கல்வி அளித்தல், அதுலேயும் தொழிற்கல்வி, அவர்களுக்கு பயன்படக்கூடிய, வெறும் படித்தோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம பயன்பெற, அவங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய தொழிற்கல்வி ஆகியவற்றை முன்னெடுக்கும் விதமாக வடிவமைக்கப்பட்டு இருக்கும். இது மாணவர்கள் மட்டுமின்றி சமுதாய முன்னேற்றமும்
கல்வி முறையை உருவாக்கும் நோக்குடன் அமைந்துள்ளது. வெறும் மாணவர்கள் படிச்சாங்க, அவங்க அனுப்பணும், ஏதோ வேலையை வாங்கி கொடுத்தோம் அப்படி கிடையாது. படிக்கும் பொழுதே அவங்களுக்கு அந்த ஒழுக்கம், அந்த பகுத்தறிவு, அறிவியல் மனப்பான்மை, தொழிற்கல்வி, அவங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை, தன்னம்பிக்கை, இது அனைத்துமே எல்லா கல்வி நிறுவனங்களிலும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது அடிப்படையாக வருவது போன்ற ஒரு கல்வி அமைப்பு நம்மளுடைய பெரியார் நிறுவனங்களில் உண்டு. இதுல இருக்கக்கூடியது எல்லாமே நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ். சென்னையில இருக்கிறது, அரியலூர்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், தஞ்சாவூர்ல நம்ம யூனிவர்சிட்டி, பாலிடெக்னிக், அங்கே பெரியார் வெட்டிக்காடில் ஒரு பெரியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், திருச்சியில் அதே மாதிரி பெரியார் ஃபார்மசி, டீச்சர் ட்ரைனிங், அதே மாதிரி சென்டினரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, ஹையர் செகண்டரி ஸ்கூல், இது எல்லாமே வந்து நமது கல்வி நிறுவனங்கள் மிக திறமையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய லிஸ்ட். ஐயா அவர்கள் பொறுப்பேற்றவுடன் ஆரம்பிக்கப்பட்ட கல்வி நிறுவனம் பெரியார் நூற்றாண்டு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி 1980. அது வந்து கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக். அதுக்கப்புறமா அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனாக அது மாறுகிறது, தன்னாட்சி நிறுவனம். அனைத்து கரிக்குலம் டெவலப்மெண்ட்டு அனைத்துமே நம்மளே நம்மளுடைய சிலபஸை வடிவமைத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்னாட்சி நிறுவனமாக, NBA அக்ரிடேட்டட் காலேஜாக இது வந்து உருவாகி உள்ளது. பெண் கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஒரு தேசத்தின் உண்மையான முன்னேற்றத்தின் அடிப்படை என்ற வகையில் தொடங்கப்பட்டது. இது தொடங்குறதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. நம்ம பெரியார் நூற்றாண்டு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி வந்து எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வரலாறு இருக்கிறது. என்னன்னு கேட்டா, ஹிஸ்டரி ஆஃப் த பாலிடெக்னிக். நமது தந்தை பெரியார் அவர்களின் நூற்றாண்டு விழா தஞ்சையில் நடைபெறுகிறது. அப்போ வந்து ஐயா வந்து ஒரு இதை அனௌன்ஸ் பண்றாங்க, 100 பவுன் தங்கம் யாரு எந்த மாவட்டம் கொடுக்குதோ அந்த மாவட்டத்தில் இந்த பாலிடெக்னிக் ஒன்றை அமைப்போம் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையிலே நம்மளுடைய முன்னாள் பொருளாளர் ஐயா, எங்களுக்கு தாளாளரம், பெரியார் பாலிடெக்னிக்ல தாளாளரமாக இருந்த காமா குப்புசாமி ஐயா அவர்கள் மற்றும் அவர்களுடன் சேர்ந்த சாமி நாகராஜன் ஐயா அவர்கள் மற்றும் பசுபதி, இவங்கெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக வீடு வீடாக சென்று பணம் கலெக்ட் பண்ணி, பணம் இல்லாதவங்க கிட்ட அரிசி, பருப்பு இந்த மாதிரியும் அவங்க வாங்கி அதை வந்து பணமாக மாற்றி, அப்போது 100 பவுன் ஈடான ரூபாய் 80,000, 1979. ஸோ அந்த நிகழ்ச்சி வந்து 7/10/1979 அன்று தஞ்சையில் ஐயாவுடைய நூற்றாண்டு விழா நடைபெறும் பொழுது அந்த விழா குழு வந்து நமது ஆசிரியர் ஐயா அவர்களிடம் அந்த பணத்தை வந்து கொடுக்குறாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இங்க வந்து நம்மளுடைய பாலிடெக்னிக். அப்போ வந்து ஐயா ஒன்று குறிப்பிடுகிறார், அந்த 7/10 விடுதலையில வந்திருக்கு. அன்னை மணியம்மையார் அவர்கள் இப்படி ஒரு பாலிடெக்னிக் அமைய வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்கள் எண்ணத்தை நிறைவேற்றிடும் வகையில் மகளிர் பாலிடெக்னிக் அமையவிருக்கிறது என்று அப்போ அந்த விடுதலையில வந்தது கழக பொதுச் செயலாளர் தஞ்சை விழாவில் குறிப்பிட்டார். ஸோ அன்னை மணியம்மையார் அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் அந்த பெரியார் அவர்களின் நூற்றாண்டு பிறந்த நாளை குறிக்கும் விதமாக ஐயா அவர்களால் 1980ஆம் ஆண்டு தஞ்சாவூர் அருகில் உள்ள வல்லத்தில் பெரியார் நூற்றாண்டு மகளிர் பாலிடெக்னிக் துவக்கப்பட்டது. இது முதல்ல வந்து பெண்களுக்காக துவக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அது மட்டும் இல்ல, தஞ்சாவூர்ல அந்த வல்லத்துல தொழில்நுட்ப கல்வியை முதலாக அளித்த பெருமை ஐயா அவர்களே சேரும். அங்க எந்த பாலிடெக்னிக் கிடையாது, எந்த கல்வி நிறுவனமும் கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒரு 2-3 கிலோமீட்டர் இடைவெளியிலேயே 4 பல்கலைக்கழகம் இருக்கு. பாலிடெக்னிக் ஒரு 4 பாலிடெக்னிக் இருக்கு. ஆர்ட்ஸ் காலேஜ் நிறைய இருக்கு. ஸோ முதலாக அந்த தஞ்சை மற்றும் அந்த வல்லத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாலிடெக்னிக் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் தொழிற்கல்வியாக டெக்னிக்கல் கோர்சஸ் இருக்கக்கூடிய நிறுவனமாக இது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுலயே என்ன வந்திருக்கு, அந்த விடுதலையில வந்தது தான்
தஞ்சையிலே பாலிடெக்னிக் மட்டுமல்ல, பல்கலைக்கழகமே உருவாகும் அளவிற்கு தமிழ் மக்களின் ஆதரவு பெருக போகிறது. இது ஐயா அவர்கள் தஞ்சை விழாவில் இந்த பாலிடெக்னிக் அடுத்தது தொழில்நுட்ப கல்வி கழகமாக இது உருமாறும் அப்படிங்கிறத ரொம்ப அப்பவே சொல்லியிருக்காங்க. 79ல சொன்னது அது நம்மளுக்கு. அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டது 88ல. 2007ல நம்ம பல்கலைக்கழகமாக அது மாறுகிறது. ஸோ இது அப்பவே போட்ட ஒரு அடித்தளம். அது நமக்கு இப்போ ஒரு முழு பல்கலைக்கழகமாக வந்திருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. ஃபர்ஸ்ட் பிரைவேட் பாலிடெக்னிக் காலேஜ் ஃபார் விமன், மகளிருக்கான முதல் தனியார் பாலிடெக்னிக், நூற்றாண்டு மகளிர் பாலிடெக்னிக் துவங்கப்பட்டது. ஸோ இதுதான் முதல்ல போர்டு வச்சு அவங்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரிசா இருக்கும், மேடு பள்ளம். ஐயா அவர்கள் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, நீ இந்த இடத்த எடுத்து இப்படி ஏமாந்துட்டீங்க, இந்த இடத்த கவர்மெண்ட் கொடுத்துடுச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது பாலிடெக்னிக் அவ்வளோ ஒரு பசுமையாக, அது இப்போ உள்ள படம், அதுக்கப்புறம் பில்டிங்ஸு எல்லாமே மரங்கள். ஸோ இந்த மாதிரியாக அதை நம்ம மாற்றி இருக்கிறோம். எல்லாத்துக்கும் மூல காரணம் நமது ஆசிரியர் ஐயா அவர்கள் தான். பாலிடெக்னிக் வந்தாலும் நல்ல நிலைமையில பாலிடெக்னிக் அனைத்து இருந்தால் கூட ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஒரு ஐடியா கொடுத்துக்கிட்டே போவாங்க. ஏமா நீ இதை இப்படி பண்ணுங்க, இதை இப்படி மாத்துங்க அப்படிங்கிறது. ஸோ ஐயா அவர்களுடைய ஒரு தூண்டுதல் தான், அட்வைஸு, இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரோம். அந்த வகையில இது உருவாகியது. ஸோ இது அப்புறம் 21/9/80ல துவக்க விழா, பெரியார் நூற்றாண்டு மகளிர் பாலிடெக்னிக்கோட துவக்க விழா நடைபெறுகிறது. இதுல பெரிய பெரிய அமைச்சர்கள் அவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி இதை திறந்து வைக்கிறார்கள். இங்க சைட்ல இருக்கிறது எல்லாமே எளிமையான துவக்கம். அப்போல்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது முதல்ல மேல வீதி அப்படின்னு தஞ்சாவூர் ஊருக்குள்ள ஒரு மேல வீதியில ஒரு சின்ன ஒரு கட்டடத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான். அதுல இந்த கிளாஸ் தெரியும் உங்களுக்கு, பிள்ளைங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வல்லத்துல அங்க ஒன் இயர் அங்க கிளாஸ் நடந்தது. ஒரு வருடம் அங்க நடந்ததுக்கு அப்புறமா இங்கே சப்சிக்வெண்டா கட்டடங்கள் கட்டப்பட்டு அப்புறமா ஒவ்வொரு பிளாக்கா நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம். இது முதல்ல ஆரம்பிக்கும் போது கட்டப்பட்ட குடிசைகள் அந்த மாதிரி ஷெட்டெல்லாம் போட்டு தான் நம்ம ஆரம்பிச்சோம். அப்புறம் சப்சிக்வெண்டா இவ்வளவு தூரத்திற்கு அது வந்திருக்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நம்ம நிலத்திற்கு நம்ம நம்ம மதிப்பு தொகையை உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து இதை வாங்கணும். அப்போ எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் பெரியார் பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மகளிர் பாலிடெக்னிக் நம்ம அந்த பணத்தை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்த சுந்தரேசன், துரை சுந்தரேசன்கிற ஐஏஎஸ் கலெக்டர், அவங்க கிட்ட கூப்பிட்டு நீங்க பணத்தை நேரா கொண்டு போய் தலைவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் செக் எடுத்து கொண்டு கொடுத்துருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போன பணம் முதல்ல திரும்பி வந்தது நம்ம பெரியார் நிறுவனத்திற்கு தான். இது வரைக்கும் அது அது மாதிரி கொடுத்ததா திரும்ப வராது, உங்களுக்கு தான் இந்த மாதிரி திரும்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஐயா அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வகையிலே இது நமக்கு பெரியார் பெயரில் ஆரம்பிக்கப்பட்டதற்கு அதுவும் திரும்ப நமது கல்வி அறப்பணி கழகத்திற்கே திரும்பி அளித்தார் என்பதை நன்றியுடன் நினைவு கூறுகிறோம். இதுல நிறைய நம்ம வளர்ச்சிகள் இதெல்லாம் முத்தாய்ப்பாக சில விஷயங்கள் மட்டும் இதுல நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம நம்ம 95 மற்றும் 98 வரைக்கும் நமக்கு கனடா நாட்டோட ஒரு MOU, கேபோட் காலேஜ் அப்படிங்கிற சென்ட் ஜான்ஸ் நியூ ஃபவுண்ட்லேண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கனடா காலேஜோட நம்மளுக்கு ஒரு ஒப்பந்தம். அதுல கண்டினியூ எஜுகேஷன் அண்ட் கான்ட்ராக்ட் ட்ரைனிங்னு ஒரு பிரிவின் கீழ் அந்த MOU நம்ம சைன் பண்ணியிருந்தோம். எப்படின்னு கேட்டா நம்ம இண்டஸ்ட்ரிக்கோ படிக்காதவங்களுக்கு ஒரு தொழில் சொல்லி கொடுக்குற மாதிரி கம்ப்யூட்டர் கோர்சஸ்,
அது மாதிரி இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம பாலிடெக்னிக் மூலமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. அப்பெல்லாம் யோசிப்போம், இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களுக்கு போய் நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கறதுன்னு. ஆனா கனடா நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இந்த கான்ட்ராக்ட் ட்ரைனிங் கோர்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்தந்த இண்டஸ்ட்ரி என்ன ஏரியா வேணுமோ அதுல அவங்க ஏற்பாடு பண்ணி கோர்சஸ் நடத்துவாங்க. ஸோ அந்த வகையிலே நாமளும் அதை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிஹெச்எல், என்எல்சி இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு நாம நேரா சென்று அவங்களுக்கு நம்ம நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்தணும். ஸோ அந்த வகையில அவங்க கனடாவும் மற்ற நாடுகளோட அவங்க வந்து பெரிய ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம இந்தியாவோட நம்ம பாலிடெக்னிக், அது மாதிரி பெரு நாடு, சைனா இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லயும் அவங்க வந்து நிறைய ஒப்பந்தங்கள் போட்டு அவங்க இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அதுல வந்து நம்மளுக்கு பெஸ்ட் எம்ஓயு, பெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு வகையில நம்மளுடைய பெரியார் நூற்றாண்டு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு அந்த அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது சீடா அவங்க வந்து நமக்கு அளித்தாங்க. அது ஐயா வந்து நேரா கனடா அரசு பன்னாட்டு அமைச்சர் திருமதி மரியா முன்னா அவர்களிடமிருந்து கனடா சென்று பெற்று வந்தார்கள். அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அடுத்தது வந்து நமது தமிழ்நாடு அரசின் சிறந்த கல்லூரி விருது. இதுலயும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணாங்க அந்த எல்லா பாலிடெக்னிக்கோட ஆக்டிவிட்டிஸ், அவங்களுடைய ரிசல்ட்ஸு, அவங்களுடைய பிளேஸ்மெண்ட்டு எல்லாமே ஒரு அளவுகோலாக வைத்து அதுல யாரு வந்து அதிக மதிப்பெண் பெற்றாங்களோ அவங்களுக்கு ஒரு தமிழ்நாடு அரசின் சிறந்த கல்லூரி விருது அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ அப்போ நம்மெல்லாம் அதில் அப்ளை பண்ணோம். அதில் வந்து தமிழ்நாடு அரசின் ஆரம்பிக்கப்பட்ட அந்த முதல் கல்லூரிக்கான விருது நம்ம பெரியார் நூற்றாண்டு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு கிடைத்தது. இதுபோல் மற்ற பணிகள் என்ன அப்படின்னு கேட்டா சமுதாய கல்லூரி, அதாவது அவங்க வேலை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு டிப்ளமோ இன் வொகேஷனல் அப்படிங்கிற ஒரு பிரிவு இந்த ஒரு கல்லூரியும் நம்மளோட நடந்து கொண்டிருக்கிறது. 2வது சமுதாய மேம்பாட்டு திட்டம், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் த்ரூ பாலிடெக்னிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதுல நம்ம வந்து இது வரைக்கும் 1 லட்சத்துக்கு மேல உள்ள கிராமப்புற இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அவங்களுக்கு ஒரு தொழிற்கல்வியை நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாக பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரியான கோர்சஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுமாதிரி நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம், தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்படை திட்டம் போன்ற இந்த அமைப்புகள் மூலமாகவும் நம்ம வந்து கிராமப்புறங்களுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகள் என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே நம்ம இதை வந்து செஞ்சு கொடுத்துட்டு வரோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு தடவையும் வரும்போதும் இந்த சமுதாய கல்லூரியும் சரி, மேம்பாட்டு திட்டம், இந்த மாதிரி இளைஞர்கள் இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பெண்களுக்கு அதுக்கு தனியாக அது மாதிரி கிராமப்புற பெண்களுக்கு நம்ம தனியாக கோர்ஸ் கொடுத்து இது பேட்ச் பை பேட்ச் நடந்துக்கிட்டே இருக்கும். வெறும் படிப்பு அப்படிங்கிறது மாணவர்கள் சேர்ந்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் சமுதாயத்திற்கு தேவையான அனைத்து கல்விகளும் சரி, அவங்களுக்கு தேவையான ஒரு தொழிற்கல்வி, கம்ப்யூட்டர் கோர்சஸாக இருந்தாலும் சரி, அதுவும் சைட் பை சைடு எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். இதற்கு முழு காரணம் எல்லாமே ஐயாவுக்கு தெரியும். ஐயா வந்து அவ்வளோத்துக்கும் இதில் வந்து சாதாரணமாக ஏதோ நடத்துகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் அவருடைய பங்களிப்பு, அவருடைய அட்வைஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதுதான் திறம்பட எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறது. இது வந்து வந்திருக்காங்க. இந்த இதில் தான் வந்து மணிசுந்தரம் சார் அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு அதை ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே நாள் தான் டைம் இருந்தது, நீங்கள் ஒரு பாலிடெக்னிக் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனை போட்டு இன்னைக்கு சப்மிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அடித்து ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நடுவில் இருக்கிறது தான் அவங்க ஐஏஎஸ் சுந்தரேசன் சாரோடைய இது. ஸோ மற்றவர்களும் நம்மளுடைய நிறுவனத்திற்கு வருகை புரிந்து பல நல்ல ஒரு நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிறார். இது வந்து பெரியார் பல்கலைக்கழகம், பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டீம் டு பி யூனிவர்சிட்டி. அதில் வந்து ஐயா அவர்கள் சான்சலராக இருக்காங்க. ஸோ 1988 பெரியார் மணியம்மை காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டது.
2007 வந்து அது ஒரு பல்கலைக்கழகமாக மாறுகிறது. அப்புறமாக சப்சிக்வெண்ட்டாக நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸாக நாம் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். NAC அக்ரெடிஷன் சரி, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரெடிஷன், NBA அக்ரெடிஷன் அனைத்துமே பெற்றுள்ளது. இது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. அதோட மோட்டோ திங்க், இன்னோவேட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம். இதன் அடிப்படையிலே அனைத்து ஆக்டிவிட்டீஸும் நம்ம பல்கலைக்கழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ 6 ஃபேக்கல்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, 24 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கீழேயும் நிறைய ப்ரோக்ராம்ஸும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இது ஓவரால் நம்ம என்னென்ன நடத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சென்டர்ஸ், வேரியஸ் சென்டர்ஸ் இருக்குது, மோர் தேன் 10 சென்டர்ஸ். ஒவ்வொரு சென்டர்லேயும் நமக்கு ஆக்டிவிட்டீஸ் போய்கிட்டே இருக்கும். அதுமாதிரி லேட்டஸ்ட்டு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் லேபு, அது மாதிரி ஆகுமெண்டட் ரியாலிட்டி, ஏஆர் விஆர். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா அவர்கள் வந்து பேசும்போது இப்போவும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏஐ பற்றி அவ்வளோ நல்லா பேசுவார். நம்ம நம்ம இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோங்கிறது இல்லை, ஏஐனால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நிறைய அவர் வந்து லேட்டஸ்ட்டாக என்னென்ன இருக்கோ அவ்வளோத்தையும் ஐயா அவர்கள் வந்து அப்டேட்டடாக இருப்பாங்க. அதில் கீழே வந்து கன்சல்டன்சி சர்வீசஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து கன்சல்டன்சி பண்ணிகிட்டு இருக்கோம். சாயில் டெஸ்டிங் இந்த மாதிரி இருக்குது. டிசைன் கான்செப்ட்ஸில் நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ், நிறைய லேப்ஸ் இருக்குது. அனைத்து மாணவர்களுக்கும் குவாலிட்டி எஜுகேஷன், ஸ்பெஷலைஸ்டு லேப்ஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்க்கு பிள்ளைங்களே அவங்களே உட்காந்து ஐசிடி எனேபிள் கிளாஸ் ரூம்ஸு, கான்ஃபரன்ஸ் ஹால், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நமது மாணவர்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், அனைத்து கிளாஸ் ரூம்லேயுமே எல்சிடி ப்ரொஜெக்டர்ஸ். ஸோ இது எல்லா வசதிகளும் நம்ம வந்து மாணவர்களுக்கு செய்து கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி ஃபிட்டாக இருக்கிறதுக்கு ஹெல்த் கான்செப்ட்லேயும் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். நிறைய மாணவர்கள் எங்கே வெளியே போனாலும் நம்ம மாணவர்கள் வந்து ப்ரைஸஸ், மெடல்ஸ், அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு திறமையான மாணவர்கள். இது அங்கே இருக்கக்கூடிய அதர் ஃபெசிலிட்டிஸ், கட்டடங்கள் மற்றும் லைப்ரரி, டிரான்ஸ்போர்ட், இது அனைத்துமே அமைந்துள்ளது. எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ், என்எஸ்எஸ், என்சிசி, ஒய்ஆர்சி, ஆர்ஆர்சி, இது எல்லாத்துலேயுமே நாம் வந்து அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகள்லையும் நாம் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து நம்மளுடைய பெரியார் புறா. பெரியார் புறா அங்கே அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லும் போது, ஐயா அவர்கள் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 67 கிராமங்களை தத்தெடுத்து, நம்ம தஞ்சை சுற்றி இருக்கக்கூடிய 67 கிராமங்கள் நம்ம தத்தெடுத்து அவங்க கிட்ட போய் நம்ம எல்லா வசதிகளும், அது புறாங்கிறதே வந்து ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் டு ரூரல் ஏரியாஸ். அந்த கிராமப்புறங்களுக்கு நம்ம வந்து நகர்ப்புற வசதிகளை செய்து கொடுப்பது. ஸோ என்ன தேவை அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸுக்காக இருக்கட்டும், அவர்களுக்கு டாய்லெட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ எந்த வகையில் அவங்களுக்கு நாம் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய அளவுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு கிராமங்களே நம்ம பிரித்து எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் அந்த விவசாயிகள் அங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு அங்கே என்ன லோக்கலாக நம்மளுக்கு என்ன வசதிகள் இருக்கோ அதிலிருந்து அவங்களுக்கு என்ன பயனுள்ளதாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது, வாட்டர் கன்சர்வேஷன், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் வந்து சொல்லி கொடுக்குறோம். அதில் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து இந்த பெரியார் புறா திட்டத்தை அவர்கள் வந்து துவக்கி வைத்தார்கள். அவங்க டார்கெட் 3 மில்லியன் அப்படிங்கிற அந்த புக்கில் வந்து குறிப்பிட்டிருப்பார். பெரியார் புறா இஸ் அ நேஷனல் மாடல், இட் இஸ் அவர் நேஷன்ஸ் அசெட், பெஸ்ட் விஷஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதில் கொடுத்துருப்பாங்க.
ஸோ ஐயா வழிகாட்டுதலோடு பல நிகழ்ச்சிகள் அங்கே நடந்து வருகிறது. இந்திய குடியரசுத் தலைவர், இளைஞர்களின் நெஞ்சம் கவர்ந்த அறிவியல் மேதை ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இது வரைக்கும் எந்த கல்வி நிறுவனத்திற்கும் ஒரு முறைக்கு மேல போனதில்லை. ஆனால் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் இங்க வந்து 6 முறை வருகை தந்துள்ளார்கள். நகர்ப்புற வசதிகளை கிராமங்களுக்கு வழங்கும் திட்டத்தினை அப்துல் கலாம் ஐயா அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தபோது நமது பல்கலைக்கழகத்திற்கு வருகை புரிந்து அதை துவக்கி வைத்தார்கள். அதே மாதிரி குடியரசு தின விழாவை ஒட்டி நாட்டு மக்களுக்கு அவர் ஆற்றும் உரையில் கூட நம்மளுடைய பல்கலைக்கழகத்தின் பெரியார் புறாவை பற்றி அதுல குறிப்பிட்டிருப்பார். ஸோ அந்த அளவிற்கு இது ஒரு முக்கியமான பெரியார் புறா திட்டம். அது இப்பவும் நல்ல வகையில் அதை வந்து நம்ம இன்னும் அந்த ஒரு கான்டாக்ட்ல நம்ம கிராமப்புறங்களுக்கு சென்று வாரத்துக்கு எப்படியும் 2-3 தடவை போய் அங்கே இருக்கக்கூடிய கிராம சபா அந்த மாதிரி மீட்டிங்லையும் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப் எல்லாரும் போய் நம்ம அதில் கலந்து கொண்டு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு நமக்கு நம்மளுடைய பல்கலைக்கழகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பெருமையாக இதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இங்கே படித்த மாணவிகள் ஐஏஎஸ், ஐஆர்எஸ் ஆக இருக்கிறார்கள். அதில் அவங்களுக்கு அவங்களுடைய ப்ரொஃபைலை நாம் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எனர்ஜி கன்சர்வேஷன் மெஷர்ஸ் என்னென்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோலார் பேனல்ஸ் வச்சுருக்கோம், சோலார் வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பயோமாஸ் கேசிஃபிகேஷன், பயோமெத்தனைசேஷன். ஸோ இந்த மாதிரியான எனர்ஜி கன்சர்வேஷன் கான்செப்ட்ஸு, அதுமாரி வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட், தரம் பிரித்து நாம் வந்து குப்பைகளை எடுப்பது, அதே சமயத்தில் வர்மி கம்போஸ்ட்டு இதை நாம் பயன்படுத்துகிறோம். பேப்பர் வேஸ்ட், நம்மகிட்ட இருக்கக்கூடிய பேப்பரை ரீசைக்கிளிங் பண்ணி ஃபைல்ஸு இந்த மாதிரியான அதர் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம பண்ணுறோம். அந்த ஒரு யூனிட்ஸ் எல்லாமே நம்மளிடம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுமாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு நாம் எப்படி அதில் இப்போ போகிறப்ப எல்லாருமே எந்த கான்செப்ட் எடுத்தாலும், ஏஐ எடுத்தாலும் சரி, ஏஆர் எடுத்தாலும் சரி, எல்லாமே டுவர்ட்ஸு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான் இப்போ எல்லாமே எல்லாத்துலேயும் அதை நம்ம கொண்டு வரோம். ஸோ அந்த வகையில் நமது கல்லூரி நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் எங்குமே பசுமையாக, அது ஒரு பேம்பு ஒரு பெரிய கார்டன் இருக்கு. அதில் ஐயா டெய்லி வந்தாங்கன்னா அங்கே வாக்கிங் போவாங்க. அதே மாதிரி தண்ணி மழை பெஞ்சதுன்னா அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாண்டு, ஸ்டாம் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வெல் ஒன்று இருக்கு. பர்குலேஷன் பாண்டு யூஸ் பண்ண பிள்ளைங்களோட பாத்ரூம் தண்ணி இதெல்லாம் நம்ம வந்து இயற்கையாகவே அது வந்து உங்களுக்கு பியூரிஃபை ஆகி நம்ம வந்து ஒரு பாண்டில் கலெக்ட் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணி நம்மளுடைய கார்டன்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியான வசதிகள் வெறும் படிப்பு மட்டும் இல்லாமல், டெக்னிக்கலாகவும் இல்லாமல், நம்மளுடைய இயற்கை சார்ந்த அந்த ஆக்டிவிட்டீஸும் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. இது அதோட ஒரு பிக்சர். அதே மாதிரி டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் த்ரூ பெரியார் டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர், இந்த பெரியார் டிபிஐன்னு சொல்லக்கூடியது. அது வந்து நம்ம நிறைய ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ், அதாவது யாராவது புதுசாக ஒரு சின்ன தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அது மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஸ்டாஃபாக இருக்கலாம், வெளியில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு இன்குபேட்டர். அவங்களுக்கு அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஆரம்பிக்க வைத்து அவங்க அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ண வைத்து மார்க்கெட்டிங் வரைக்கும் நம்ம இங்கே வந்து அவங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அது மாதிரி நிறைய நம்மளும் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இது மூலமாக மாணவர்களுக்கு வெளியே எங்கேயாவது ஒரு காம்படிஷன் போகிறாங்க, ஹேக்கத்தான் போகிறாங்க, ஐடியாலஜி காம்படிஷன்ஸுக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ட் அப்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுடைய உதவியுடன் நம்மளுடைய மாணவர்களுக்கும் இது ஒரு பெரிய சப்போர்ட்டிங் சிஸ்டமாக இருக்குது. நம்மளும் வந்து டிஃபென்ஸுக்கு இதில் நிறைய ப்ராடக்ட்ஸு அவங்கக்கிட்ட ஒரு
கிராண்ட் வாங்கி அவங்களுக்கு என்ன தேவையோ அதையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அது ஒரு முக்கியமான ஒரு இது. மற்றபடி மற்றவங்களுக்கும் நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் என்ன வேணுமோ அதுக்கு இப்போ அது ரொம்ப பெரிய எல்லா இப்போ மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க அதில் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எங்கேயும் போய் வேலை பார்க்குறத விட ஒரு 2 வருஷம் கற்றுக்கிட்டாங்கன்னா அப்புறம் வந்து எப்படி நம்ம வந்து சுயமாக நம்மளுடைய சின்ன நிறுவனத்தை ஆரம்பிப்பது, அதற்கு இங்கே ஃபுல்லாக நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதில் ரொம்ப பெரிய நம்மளுக்கு அட்வான்டேஜ் வந்து இந்த டிபிஐ டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர் பெரியார் புறா பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, எப்படி எனர்ஜி கன்சர்வேஷன், அது இல்லாமல் நியூ டெக்னாலஜி எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அனைத்து லேப்ஸு. ஸோ இந்த மாதிரி அனைத்து வகையும் நமது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் ஒரு பெரிய பெருமைக்குரிய பல்கலைக்கழகமாக இருக்கிறது. அடுத்தது வந்து நம்ம பெரியார் மருந்தியல் கல்லூரி. ஐயா அவர்கள் வந்து ஒரு தொழிற்கல்வி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறப்ப அடுத்தது நம்மளுடையது 80ல் ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து 82ல் பெரியார் மருந்தியல் கல்லூரியை ஐயா அவர்கள் துவக்கினார்கள். இது திருச்சியில் இருக்கு. இப்போ 43ஆம் ஆண்டு அது போயிட்டு இருக்கு. அதுவும் ஈக்குவலாக நம்மளுடைய பாலிடெக்னிக் பல்கலைக்கழகத்திற்கு சமமாக அவங்க அந்த திருச்சி ஏரியாவில் நல்ல தரமான கல்வியை அளித்து வருகிறார்கள். ஸோ இந்திய மருந்தியல் ஆணையம் அவங்களுடைய எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் நடந்து கொண்டிருக்கிறது. தொழிற்கல்வி வேண்டும் அப்படின்னு 1982ஆம் ஆண்டு 3 மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதுவரைக்கும் 4473 மாணவர்கள் இதில் வெற்றிகரமாக வெளியே போயிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த ரிசர்ச் சென்டர். பிஹெச்டியும் அவங்க இதில் பண்ணுவதற்கான வாய்ப்பும் இந்த மருந்தியல் கல்லூரியில் ஆராய்ச்சி மையமாகவும் இது செயல்பட்டு வருகிறது. இது வந்து சில ஃபோட்டோஸ் அங்கே ஃபார்மசி காலேஜோட படங்கள். என்னென்ன பாடப்பிரிவுகள் அதில் வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எம்ஃபார்ம் இருக்குது, பிஹெச்டி இருக்குது. ஸோ இதற்கு இங்கே வந்து வருகை தந்தது. இதில் வந்து முக்கியமாக நம்ம சொல்லணும்னா சமுதாய பணி அவங்க கிளாஸ் எடுக்கிறது, ரிசர்ச்சுக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய எம்ஓயூஸ், நிறைய ஹாஸ்பிட்டலோட எம்ஓயூஸ் போட்டு அவங்களோடையும் சேர்ந்து அந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் அவங்களோட சேர்ந்து நிறைய பணிகள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து சமுதாய பணி இந்த மாதிரி உங்களுக்கு 100% வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து அவங்க அடிப்படையாக எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த சமுதாய பணிகள் அப்படின்னு வர்றப்ப இவங்களுக்கு வந்து நம்ம முக்கியமாக ஒரு பெருமை மிக்க ஒரு இது என்னன்னா இலவச மருத்துவ முகாம்கள் நிறைய நடத்துகிறாங்க. முக்கியமாக புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனை. இது வந்து மொபைல் ஒரு கிளினிக் அவங்க வேன் இருக்கு. அதோட சேர்ந்து இந்த ஹர்ஷமித்ரான்னு அவங்க புற்றுநோய் மருத்துவமனை அவங்களோட இணைந்து கிராமப்புறங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இலவசமாக அந்த மார்பகம் மற்றும் கருப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை அவங்க மேற்கொண்டுட்டு வராங்க. இது ஒரு பெரிய பணி, சமுதாய பணி. அதில் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 79 பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் அவங்களுக்கே தெரியல. ஆனால் இவங்க போய் டெஸ்ட் பண்ணி அதை இருக்கு அப்படிங்கிறதும் 42 பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் இருந்ததையும் உறுதி செய்து அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே அவங்க கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மேல் சிகிச்சைக்காக அவங்க அதை அட்வைஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய சமுதாய பணி வந்து அந்த ஃபார்மசி காலேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இது அப்பப்போ ஐயா வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பார். அந்த மாதிரி இப்போ எந்த கிராமத்துக்கு போனீங்க, எத்தனை பேர் அப்படிங்கிறத அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு தூண்டுகோலாக அவங்க இன்னும் நிறைய கிராமங்களை கவர் பண்ணி இதை நிறைய செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அதில் அது மாதிரி எங்கே மருத்துவ முகாம் எங்கெங்கே வேண்டிய இருக்கோ இந்த புயல் வெள்ளம் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சரி, மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழும் அவங்க வந்து அதை இணைத்து கொண்டு நிறைய கிராமங்களுக்கு சென்று அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பெரியார் புறா திட்டத்திலையும் அவங்க நம்ம பீப்புள்ஸ் யூனிவர்சிட்டி நம்ம சொல்கிறோம், நம்மளுடைய பல்கலைக்கழகத்தை மக்கள் பல்கலைக்கழகம் என்று அவங்களோட சேர்ந்து நிறைய நலவாழ்வு பணிகள் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி எங்கே செஞ்சிலுவை சங்கம், இதுகள் கூடவும் அவங்க வந்து நிறைய விழிப்புணர்வு முகாம்களும் சரி,
கருத்தரங்குகளும் சரி, குருதைக்குடை முகாம்கள் இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு பயன்பெறும் வகையில் அவங்க தொடர்ந்து வழங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். போதை அதே மாதிரி அவங்களுடைய முக்கியமான பங்காக போதைப் பொருட்களுக்கு அடிமையாவதை தடுக்கும் கொடுத்து மது போதை, புகையிலை பொருட்கள், நம்ம மாணவர்களுக்கு இப்போ அது ரொம்ப ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது. இந்த மாதிரி போதைப் பொருள் பழக்கம் வந்து எல்லா இடங்கள்லையும் அந்த இது இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம எல்லா நிறுவனங்களுமே அதை வந்து ரொம்ப செம்மையாக நம்ம ஆரம்பத்திலேயே அதுக்கு என்ன வேணுமோ அது அவேர்னஸ் கொடுக்கறது, வீடியோஸ் போட்டு காமிக்கிறது, வெளியே இருந்து நம்ம அது பாதிக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு எப்படி அவங்க அதுல இருந்து மீண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது. ஸோ இந்த மாதிரி இது வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மூட நம்பிக்கைகளை ஒருத்த அறிவியல் சயின்டிபிக் டெம்பரை இன்கல்குலேட் பண்றது. ஸோ இந்த மாதிரியான கல்வி பணி மற்றும் ஆராய்ச்சி பணி, அது மட்டும் அல்லாத சமுதாய பணி, இது எல்லாமே மிகவும் அருமையாக நாம பெரியார் ஃபார்மசியும் இதை நடத்தி கொண்டு வருகிறது. இது அங்க உள்ள சில போட்டோஸ். அதே சமயத்துல இதெல்லாம் காலேஜஸ் முக்கியமாக பள்ளிகளும் நம்ம வந்து நிறைய ஸ்கூல்ஸு நம்ம அங்க கிராமப்புறங்கள் மாணவர்களுக்கு குழந்தைங்க வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பெரியார் மணியம்மை பெண்கள் மேல்நிலை பள்ளி, பெரியார் நூற்றாண்டு நினைவு மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி, இது ரெண்டும் வந்து திருச்சியில நடந்து கொண்டிருக்கிறது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா +2 தேர்வில் மாணவர்கள் வந்து எப்பொழுதுமே 100% மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்கள் பார்த்தா நம்மளுடைய மாணவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஐயா மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்து நம்ம சொல்லணும்னு இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதுலயும் அவங்க கவனம் செலுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு, எங்க நம்ம போயிட்டு இருக்கோம், அதுக்கும் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. எப்படி மாணவர்களை படிக்க வைக்கிறது, ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட ஐயாவுடைய வயதுக்கும் ஐயாவுடைய மற்ற அவருடைய வேலைகளுக்கும் நடுவுல எல்லா விஷயத்தையும் ஐயா அவர்கள் வந்து ஒரு ஆலோசனை நமக்கு வழங்கி கொண்டே இருப்பார்கள். ஸோ அந்த வகையிலே இதுவும் ஒரு செவ்வனே நடந்து கொண்டு வருகிறது. அதுமாரி ஜெயங்கொண்டத்தில் இருக்கக்கூடிய பெரியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி, இது 2006 ஆனதோட இப்போ வந்து 1100 மாணவர்கள் அதில் பயின்றுருக்கா. மிகவும் அருமையாக இதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி வெட்டிக்காடுன்னு ஒரு நம்ம தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்திலும் ஒரு நம்ம வந்து பெரியார் மெட்ரிகுலேஷன் அங்கே இருக்க குழந்தைகளுக்கு இது ஒரு வாய்ப்பு. அதிலே ஒரு 303 மாணவர்கள் பயின்று கொண்டு வருகிறார்கள். இது எல்லாமே நமது பள்ளி நம்மளுடைய இதில் நடக்கக்கூடிய பள்ளிகளின் விவரங்கள். இது மட்டும் நம்ம வந்து இது வந்து ஒரு ஒரு அமைப்பு வந்து நம்மளுடைய காலேஜஸ்ஸு, அதே மாதிரி ஸ்கூல்ஸு, பல்கலைக்கழகம், இந்த மாதிரியான சமுதாய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அது மாதிரி சமூக நீதி, பெண்ணுரிமைக்கு பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் அவர்கள் தொடக்க கல்வி, மேல்நிலை கல்வி, கல்லூரி கல்வி, தொழிற்கல்வி பல்கலைக்கழகம் என கல்வித்துறையில் ஆற்றி வருகின்ற மகத்தான பணிகள் நிச்சயமாக நம் வரலாற்றில் நிலைக்கும். நிறைய அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்தா முறையான கல்வி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முறையான கல்வி, அதாவது ஸ்கூல் இதை படிச்சா அடுத்த கிளாஸ் அடுத்த கிளாஸ் அடுத்த கிளாஸ் அது மாதிரி காலேஜுக்கு போகலாம் அப்படிங்கிறது. முறைசாரா கல்விங்கிறத ஐயா அவர்கள் வந்து நம்ம வந்து கல்வியை வெறும் படிப்பு, காலேஜ், இந்த ஸ்கூல்ஸ் இதோட நம்ம ஐயாவோட கல்வி பணியை நம்ம நிப்பாட்டாம வாழ்வியல் சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் வந்து நிறைய 18 தொகுப்புகள் வந்திருக்கு. ஒவ்வொன்றிலையும் ஒரு 100 கட்டுரைகள் இருக்கு. அதை நம்ம பிரிக்கவே முடியல. அவ்வளவு எல்லாம் எந்த எந்த ஒரு இதை தொட்டாலும் அதுலேயும் வந்து உங்களுக்கு அதை பற்றி நம்ம சொல்லியிருப்பாரு. அது ஓவராலாக போட்டிருக்கோம். மனிதர் வாழ்வு சிறப்பதற்கு மனிதர்களுடைய உடல் நலமா இருக்கலாம், முதியோர்களுக்கு அறிவுரையா இருக்கலாம், இல்ல பிள்ளைகளுக்கு எப்படி வளர்க்கணுங்கிறது அறிவியல் சிந்தனையா இருக்கலாம், சுற்றுச்சூழலை பத்தி இருக்கும், பெண்ணுரிமையை பத்தி இருக்கும், உடல் நலம்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுமே அதுல நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து முறைசாரா கல்வி. அதுவும் நம்மளுக்கு கல்வியை தான் கொடுக்குறாரு ஆசிரியர். டைரக்டா நம்மளுக்கு
கொடுக்கக்கூடிய அது ஒரு கல்வி அப்படிங்கிறத நாம எடுத்துக்கணும். வெறும் படிப்பு மட்டும் கொடுக்குறாங்க, அது பிள்ளைங்க படிக்குதுங்கிறத விட, இது வந்து மிக முக்கியமாக வாழ்வியல் வாழ்க்கைக்கு தேவையான அறநெறிகள், எப்படி வந்து நாம வந்து இத மானிடர்கள் வாழ்வு சிறப்பதற்கும், நம்மளை நாமளே பக்குவப்படுத்திக் கொள்கிறதுக்கும், அவருடைய அனுபவங்களை இங்க வந்து மக்களுக்கு அதை தெரியப்படுத்துறது. நாம மட்டும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம மட்டும் இருக்கணுங்கிறது இல்ல. சமுதாயத்திற்கு அது எப்படி பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக அந்த வாழ்வியல் சிந்தனைகள் மிக அற்புதமான ஒரு அரிய களஞ்சியம். இது வந்து நம்ம அவருடைய டைரக்ட் கிளாஸ் எல்லாம் நம்ம வந்து அந்த அவருடைய எஜுகேஷனை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். படிப்பு மாணவர்களுக்கு படிப்புங்கிறத விட மனிதர்களுக்கு இது ஒரு தேவையான அறிவுரை. இதை வந்து நம்ம 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 அவ்வளோத்தையுமே நம்ம படித்தாலே நம்மளுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். அந்த வகையிலே இந்த வந்து வாழ்வியல் சிந்தனைகள் மிக ஒரு அருமையான ஒரு தொகுப்பாக நாம் அதை பார்க்குறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் அனைத்து மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை, ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு டெக்னிக்கலாக எதுலையாவது போய் அவங்க ஒரு வின் பண்ணுற ஒரு அவார்ட்ஸ் வாங்கினாலும் சரி, பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கறதுனாலும் சரி, ஆசிரியர் மாணவர்கள்ட்ட பேசும்போதும் சரி, இப்படியெல்லாம் ஷேப்பப் பண்ணி இதை எல்லாத்தையுமே கொண்டு வந்து சமுதாயத்திற்கு மாணவர் படித்தா மட்டும் போதாது, அவங்க வந்து ஒரு சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு மனிதராக, வாழ்க்கையில மற்றவங்களுக்கு அதை ஒரு பண்புள்ள மனிதராக மாற்றுவதுதான் வந்து நம்ம கல்வி நிறுவனங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய செயல். இதற்கு அனைத்துக்குமே நம்ம வந்து ஐயா அவர்கள் வந்து நம்மளுக்கு அதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய அட்வைஸா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு நேரடியாக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதும் சரி, எப்படி நம்மகிட்ட சொன்னா அது நம்மகிட்ட போய் சேரும், மக்களிடம் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு தனித்துவமான ஒரு பண்பு இருக்கக்கூடிய ஐயா அவர்கள். அதனாலதான் நம்ம எல்லாருமே ஆசிரியர் அவர்கள் வந்து எதுவும் அவர் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு அவருக்கு கிடைத்த கௌரவ டாக்டர் பட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் அளித்த அவருடைய சமுதாய செயல்களுக்காகவும் கல்வியில் ஆற்றக்கூடிய பெரிய அளப்பரியான ஒரு இதற்கும் கிடைத்த ஒரு டாக்டர் பட்டம். அது மாதிரி அமெரிக்காவில் மனிதநேய வாழ்நாள் சாதனையாளர் விருது, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், இந்த மாதிரி இதையும் நாம் வந்து இதெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஐயா அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய அதே மாதிரி நிறுவன தலைவர் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு அளித்த தகைசால் தமிழர் விருது மற்றும் சமூக நீதிக்கான விருது, இது எல்லாமே வந்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அவருடைய ஐயாவுடைய பணியினை கருத்தில் கொண்டு இதெல்லாம் வந்து சாதாரணம் தான். இதுக்கு மேல ஐயா வேலை ஒர்க் பண்றாங்கங்கிறது வேற. இருந்தாலும் அவர்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக இதை நாம அவங்களுக்கு பெருமை கொடுத்தவர்களுக்கு இது பெருமையாக நாம எடுத்துக்கிறோம். தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களின் கல்வி பணிக்கு அறிவு வணக்கத்தை செலுத்தி இந்த தலைப்பில் உரை நிகழ்த்த வாய்ப்பளித்து வழங்கிய அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.